என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் தற்செயலாய் பார்க்கவில்லை. இது தேவன் உங்களுக்காக கொடுத்த ஒரு சந்திப்பு. பல ஆண்டுகளாக நீ போராடிக்கிட்டு இருக்கலாம். யாரிடமும் சொல்ல முடியாத கஷ்டமாக இருக்கலாம். நீ வெளியே சிரிக்கிறாய், ஆனால் உள்ளே உடைந்து போய் இருக்கிறாய். எத்தனையோ நாட்கள் இரவு எல்லாரும் தூங்கிய பிறகு நீ தூங்காமல் அழுது கொண்டிருந்த நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் மனதுக்குள் இந்த சோதனை எப்போ முடியும் என்று புலம்பிக் கொண்டிருந்த வார்த்தைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்று இந்த வார்த்தை உனக்காகத்தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீ எத்தனை நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறாய்? பண பிரச்சனை, கடன் சுமை, குடும்ப சண்டை, வேலை பிரச்சனை, உடல் நலம், மன அழுத்தம் என ஒவ்வொரு பிரச்சனையும் உன்னால தாங்க முடியாமல் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு பிரச்சனையும் மாறி மாறி வருகிறதே என்று நீ மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இதெல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். சில நேரங்களில் நீ கேட்டிருப்பாய், ஏன் எனக்கு இப்படி இருக்கிறது? என் வாழ்க்கை எப்போ அமைதியாக இருக்கும் என்று நீ புலம்பிய அந்த வார்த்தைகளை கர்த்தர் கேட்டிருக்கிறார். சில நாட்களில் உனக்கு வாழவே மனசு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீ இன்னும் இருக்கிறாய் என்றால் அதுவே ஒரு அற்புதம்தான். கர்த்தர் உன்னை எத்தனையோ போராட்டத்திலிருந்து காத்து வழிநடத்தி வருகிறார். எத்தனையோ போராட்டங்கள், கஷ்டங்கள், கஷ்டமான நேரத்திலும் கூட கர்த்தர் உனக்காக மறைவாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஏன் எனக்கு இவ்வளவு கடினம்? என் வாழ்க்கை நரகமாக இருக்கிறதே என்று நீ கர்த்தரிடம் கேட்கிறாய். ஆனால் ஏசப்பா நீ கஷ்டப்படணும் சொல்லி இதையெல்லாம் உனக்கு கொடுக்கல. இதெல்லாவற்றிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. கர்த்தர் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நன்றாக கேள். தேவன் உன்னை மறந்து விடவில்லை. நீ அழுத ஒவ்வொரு இரவும் அவருக்கு தெரியும். நீ யாரிடமும் சொல்ல முடியாத வேதனை அவருக்கு தெரியும். சில நேரம் நாம் நினைப்போம், தேவன் என்னை கேட்கவில்லை, அவர் என்னை தனியாக விட்டுவிட்டார் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர் அமைதியாக உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. நாம் அன்பு கூர்ந்தவர்கள் நம்மை கைவிட்டு போயிருக்கலாம். நாம் நம்பியவர்கள் நம்மை ஏமாற்றியிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார், கைவிட மாட்டார். நமக்கு தெரியாம அவர் நம் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் முடிவு காலத்தில் வரும்போது அது நமக்கு தெரியும். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை கர்த்தர் தருவார். நீ நினைக்கிற என் வாழ்க்கையில் எல்லாம் தாமதமாகிறது என்று. ஆனால் அது தோல்வி இல்லை, அது தயாரிப்பு. கர்த்தர் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள் உனக்கு வீணாக போகவில்லை. இந்த கஷ்டம் உன்னை பலமாக்கியது. அந்த கஷ்டங்கள் உன் நம்பிக்கையை உயர்த்தியது. இந்த கஷ்ட காலத்தில் நீ கர்த்தரை பிடித்துக்கொள். நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த தாமதத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தரை பற்றிக்கொள். இன்று நான் நம்பிக்கையோட சொல்லுறேன், உன் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக இருந்த தடைகள் உடையும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. அது
சீக்கிரத்தில் நடக்கப் போகிறது. பல ஆண்டுகளாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. கடன், தடைகள், தடைப்பட்ட விஷயங்கள், அடைப்பு எல்லாம் இப்போ திறக்க போகுது. கர்த்தர் எல்லா தடைகளையும் உனக்காக திறப்பார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து செல்வார். இந்த வார்த்தையை நீ பிடித்துக்கொள். இந்த வார்த்தையை தினமும் அறிக்கை செய். கர்த்தர் உனக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளையும் நீக்கி போடுவார். உன் தடைப்பட்ட ஆசீர்வாதம் இன்று முதல் ஆரம்பமாகும். கர்த்தர் உனக்கு அந்த ஆசீர்வாதங்களை திரும்ப தருவார். நீ இந்த வார்த்தையை சொல்லி தினமும் ஜெபி. கர்த்தர் உன் எல்லா தடைகளையும் உன் எல்லா கட்டுகளையும் உடைக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க கேட்கிறீங்க, இது எப்போ நடக்கும் என்று. நான் சொல்லுகிறேன், இது இப்போதான் ஆரம்பம். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நீ காண்பாய். தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் அற்புதங்களை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் திறக்கும் கதவுகளை யாராலும் பூட்ட முடியாது. பல ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து தேவன் உங்களுக்கு இன்று ஒரு விடுதலையை கொடுப்பார். எத்தனையோ போராட்டத்திலிருந்து கர்த்தர் இதுவரை உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கலாம். தேவன் இனியும் உங்களை எல்லா கஷ்டத்திலிருந்தும் எல்லா கட்டுகளிலும் இருந்தும் எல்லா கவலையிலும் இருந்தும் உங்களை நீக்கி விடுதலையாக்கி ரட்சிப்பார். இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட். இங்கிருந்து நீ உயர்வதை மற்றவர்கள் காண்பார்கள். உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. நீ மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பாய். நீ எந்த இடத்தில் வெட்கப்பட்டாயோ தலை குனிந்த இடத்தில் தேவன் உன் தலையை உயர்த்துவார். நீ முன்னேறுவதை எல்லோரும் பார்ப்பார்கள். நீ எந்த இடத்தில் அழுதாயோ அந்த இடத்தில் உன் சந்தோஷம் நிரம்பி இருக்கும். உன் அழுகையை கர்த்தர் களிப்பாக மாற்றுவார். நீ காத்திருந்தாய், இனி நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நீ சந்தித்த விஷயங்கள் சாதாரணம் அல்ல. உன்னை புரிந்து கொள்ளாத குடும்பம், நம்பினவர்கள் உனக்கு செய்த துரோகம், பணம் இல்லாமல் நீ பட்ட அவமானம், கடன் கேட்டு கஷ்டப்பட்ட நேரங்கள், உன்னுடைய உடலிலான சோர்வுகள், மன அழுத்தம். சில நேரம் நீ உன்னை கேள்வி கேட்டிருப்பாய், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று. ஆனால் இன்று நான் உனக்கு சொல்ல வரது, உன் கண்ணீர் வீணாகவில்லை. நீ யாருக்கும் தெரியாமல் அழுத அந்த ஒவ்வொரு நொடியும் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. நீ கவலைப்படாதே, உன் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நீ பல ஆண்டுகளாக ஏதோ ஒரு காரியத்துக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். பல ஆண்டுகளாக ஒரு நோயிலிருந்து விடுதலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் இன்று உனக்கு எல்லா கஷ்டத்திலும் இருந்து விடுதலை தருவார். எத்தனை ஆண்டுகள் அந்த வேதனை உனக்கு இருந்தாலும் இந்த நேரத்தில் நீ கர்த்தரை நோக்கி பாரு. கர்த்தர் உன் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உனக்கு விடுதலை தருவார். நீ எத்தனை ஆண்டு காலமாக போராடி கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து தேவனால் உனக்கு விடுதலை தர முடியும். உன் பலவீனங்கள், உன் நோய் எல்லாவற்றிலும் இருந்து தேவனால் உனக்கு நிரந்தர ஒரு சுகத்தை தர முடியும். வேதாகமத்தில் பல ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு விடுதலை பெற்ற பலர் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு எப்படி விடுதலை கொடுக்கிறார் என்று பார்ப்போமா? முதலாவதாக நாம் பார்ப்பது யோசேப்புதான். அவனை அவன் சகோதரர்கள் அடிமையாக விற்றார்கள். அடிமையாக வேலை செய்த இடத்தில் அவன் மீது தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். பல ஆண்டுகள் காத்திருந்தான். ஆனால் காத்திருந்த நேரத்தில் கூட அவன்
தேவனை மறக்கவில்லை. தேவனோடு கூட அவன் நடந்தான். பிறகு என்ன நடந்தது தெரியுமா? தேவன் அவனை எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தினார். தாமதம் இருந்தாலும் தேவன் நிச்சயமாக உயர்த்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் செய்யாத தவறுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். இரண்டாவதாக நாம் பார்ப்பது யோபு. யோபு ஒரு செல்வ சீமானாக வாழ்ந்தவர். ஆனால் ஒரே நாளில் எல்லாம் பறிபோனது. சொத்து போய்விட்டது. குழந்தைகள் இறந்து போனார்கள். உடல் நோயால் நிரம்பியது. உடல் முழுவதும் பருக்கள். ஒரு ஓட்டினால் சுரண்டி கொண்டிருந்த நிலைமை. நண்பர்கள் அனைவரும் குற்றம் சாட்டினார்கள். அவரை சுற்றியிருந்த எல்லாரும் யோபுவை குறை கூறினார்கள். ஆனாலும் யோபு தேவனை மறுதலிக்கவில்லை, தேவனை தூஷிக்கவில்லை. முடிவில் என்ன நடந்தது தெரியுமா? தேவன் அவருக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதம் கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். தேவன் இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு இரட்டிப்பாய் தருவார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். தேவன் இருக்கிறார் என்று உங்கள் மனதில் தேவனிடத்தில் எல்லா குறைகளையும் சொல்லுங்கள். தேவன் எல்லா போராட்டத்திலும் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் உங்களுக்கு திரும்ப தருவார். மூன்றாவதாக நாம் பார்ப்பது ஆபிரகாம் சாராள்தான். அவர்கள் குழந்தைக்காக பல ஆண்டுகள் காத்திருந்தார்கள். வயது ஆகிவிட்டது. மனிதருக்கு முடியாத நிலை. ஆனால் தேவன் ஒருபோதும் கொடுத்த வாக்கை ஏமாற்ற மாட்டார். வாக்கு கொடுத்தால் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். தாமதம் ஆனாலும் கர்த்தருடைய வாக்கு ஒருபோதும் மாறாது. இறுதியாக தேவன் சொன்னபடியே ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் திருமணம் முடிந்து பல வருடங்களாக குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் இன்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக உனக்கு ஒரு குழந்தையை தருவார். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு நிச்சயமாக தருவார். கலங்காதே. நான்காவதாக அன்னாள். அன்னாள் பிள்ளை இல்லாமல் அவமானப்படுத்தப்பட்டாள். பல ஆண்டுகள் குழந்தை இல்லை. மற்றவர்கள் அன்னாளை அவமானப்படுத்தினார்கள். அவள் மனது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அவள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தாள். இறுதியில் தேவன் அவளுக்கு சாமுவேலை கொடுத்தார். நீங்களும் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? அவமானப்படுத்தப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கலாம். தேவன் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் வேண்டிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். கண்ணீரின் ஜெபம் ஒருபோதும் வீணாகாது. ஐந்தாவதாக நாம் பார்ப்பது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அவள் அந்த நோயினால் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள். அதன் நிமித்தம் அவள் தனது சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்தாள். ஆனாலும் அந்த நோய் அவளை விட்டு நீங்கவில்லை. ஒரு நாள் அவள் தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் என் நோய் குணமாகும் என அவள் நம்பினாள். அவள் நம்பியபடியே அவளுடைய நோய் அவளை விட்டு நீங்கினது. 12 வருஷமாய் கஷ்டத்தில் இருந்த அவளுக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். இந்த நேரத்திலும் நீங்களும் பல வருடங்களாக நோயிலிருந்து விடுபட முடியாமல் காத்திருக்கலாம். தேவனை விசுவாசித்தால் தேவன் உங்களுக்கும் சுகத்தை தர அவர் வல்லவராயிருக்கிறார். கடைசியாக நாம் பார்ப்பது 38 வருடங்கள் நோயில் இருந்த ஒரு மனிதன். அவன் 38 வருடமாக பெதஸ்தா எனப்பட்ட அந்த குளத்தில் இறங்குவதற்கு காத்திருந்தான். ஆனால் அவனை அந்த குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. 38 வருடங்களாக இப்படி காத்திருந்தான். ஆனால் தேவன் ஒரு நாள், ஒரு நிமிஷத்தில் அவன் வாழ்க்கையை மாற்றினார். ஒரு வார்த்தையில் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார்.
இப்படி நீங்களும் வருடக்கணக்காக காத்திருக்கலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்களும் விசுவாசியுங்கள். தாமதித்தாலும் தேவன் எந்த நேரத்தில் உங்களுக்கு தர வேண்டும் என்று குறித்திருக்கிறாரோ அந்த காலத்தில் நிச்சயமாக தருவார். குறித்த காலத்தில் குறித்ததை உங்களுக்கு தருவார். நீங்களும் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். பல ஆண்டுகளாக போராட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் தேவனால் விடுவிக்க கூடுமானால் உங்களையும் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். வேதாகமத்தில் இவர்கள் எல்லாரும் பல ஆண்டுகள் போராடினார்கள். ஆனால் கடைசியில் தேவன் அவர்களை விடுவித்தார். அதே தேவன் இன்று உன்னையும் விடுவிப்பார். இப்போது நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பான தேவனே, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறேன். பல ஆண்டுகளாக போராடி கொண்டு இருக்கும் உங்கள் பிள்ளைகளை இன்று நீங்கள் தொடுவீராக. அவர்களின் கண்ணீர், வேதனை, சுமைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி விடுவீராக. கடன் சுமை இருக்கிறவர்களுக்கு நீர் இன்று ஒரு விடுதலையை கொடுப்பீராக. நோய் இருக்கிறவர்களுக்கு அந்த நோயிலிருந்து ஒரு முழு சுகத்தை நீங்கள் கொடுப்பீராக. மனசு உடைந்தவர்களுக்கு ஒரு சமாதானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்று ஒரு புதிய ஆரம்பம் அவர்களுக்கு வரட்டும். இந்த நிமிஷத்திலிருந்து மாற்றம் ஆரம்பம் ஆகட்டும். அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக சாட்சியாக ஆகட்டும். இதை நான் நம்பிக்கையோடு கேட்கிறேன். ஆமேன். இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஆமேன் என்று கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏனென்றால் இது ஒருத்தருக்கு மட்டுமில்லை, பலருக்கு விடுதலை கொண்டு வரும் வார்த்தை. நீங்களும் விசுவாசித்து தேவனை நம்புங்கள். தேவன் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை தந்து சமாதானம் தந்து உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஆமேன்.